ஏன்னா, சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நமக்கு வந்து போகும். சில நினைவுகள் நம்மளுடைய மனதை ரணமாக்கும். இப்படி ரணமாக்கக்கூடிய விஷயத்தை நாம் கடந்து சென்று நம் வாழ்க்கையை ஜெயிக்கணும். ஏன்னா எப்பவுமே மனது ரணமானாலோ அல்லது நம் மனது வலித்தாலோ, என் மனது வலிக்கிறது அப்படின்னு யார்ட்டயாவது சொல்லுவோமா? நம்ம உடம்பு அப்படியே தீப்புண்ணை போல சுடும். ரணமா இருக்கும். அதான் ரணமாகிறதுன்னு அர்த்தம். சில நினைவுகளை நாம் நினைக்க போனோம்னா, அந்த நினைவுகள் நம்ம மனதுக்குள்ள ஒரு நொடி தான் வந்து போகும். ஒரே ஒரு நொடி நமக்கு தினமும் ஒரு நேரமாவது வந்து போகும். அந்த நினைவுகள் நம்மளுடைய மனதை ரணமாக்கிவிட்டே தான் செல்லும். சரி, அப்படி என்ன மாதிரியான அந்த நினைவு? ஒரு விஷயத்த நெனச்சுங்க. ஒரு வாழ்க்கையில நாம ஏதாவது ஒரு தருணத்தில கஷ்டப்படலாம். இப்போ திடீர்னு ஒரு பண தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரூ. 1000 எனக்கு வேணும். என்ட்ட 1000 கூட இல்ல. அப்போ ஒரு சொந்தக்காரனோ, அல்லது ரத்த உறவுகளோ, இன்னார்ன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா, அது நம் மனதை காயப்படுத்துற விஷயமாக இருக்கும். அப்போ நீங்க போய் கேட்டிருப்பீங்க. அப்ப சொல்லுவாங்க பாரு, எப்பவுமே ஒரு சங்கடம் வரும்போது, சொந்த பந்தங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ரொம்ப பண கஷ்டம் வரும்போது, நண்பர்கள நாம தெரிஞ்சுக்கிடலாம். இது மாதிரி நம் மனதை ரணமாக்குகின்ற நினைவுகள் அப்படிதானே நம்ம சொல்றோம். அப்ப நம்ம மனதையவே வெட்டி கூறு போட்ட விஷயத்தை அந்த ஒரு நொடியில் நம் மனதை கலங்கடித்து சென்று விடுகின்ற நினைவுகள் இருக்கிறதே, இந்த நினைவுகள் எல்லாம் எந்த மாதிரியான நினைவுகள்? நாம் சின்ன வயசுல தாய் தந்தையரோட வாழ்ந்த நாட்கள சில நேரங்கள்ல நினைக்கும்போது, நம் மனது நம்மளை அமுக்கி மேலே சென்றுவிடும். அதுல